ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனவு மேகம். இன்றைக்கி நம்ம கனவு மேகத்தில் ஒரு சூப்பரான டேஸ்டியான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி தான். வாங்க எப்படி செஞ்சிடலாம்னு சொல்லி பார்த்துடலாமா? ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, ஒரு 20 பல் பூண்டு, ஒரு கட்டை ஒரு சைஸ்க்கு இஞ்சி எடுத்து அப்படியே ஒரு கர்றன்னு ஒரு கறக்கு மட்டும் கறக்கிட்டு வந்துருங்க. அப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நம்ம உரிச்சு வச்சுக்கணும் ஆல்ரெடி. அப்போ 20 சின்ன வெங்காயத்தையும் அதில் போட்டு அதையும் ஒரு பேஸ்ட்டாக அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. அப்படியே அதை எடுத்து போட்டு ஒரு பேஸ்ட்டாக நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. ஓகே, இது நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை நம்ம பாத்திரத்தில் நல்லா கழுவி எடுத்துட்டு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு, 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலக்கு கலந்து விட்டுருவோம். இப்போ என்ன செய்ய போகிறோம், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்க போகிறோம். சால்ட் வந்து பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு நூல் அளவுக்கு தூக்கலாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு அது கரெக்டான டேஸ்ட்டில் நமக்கு பிரியாணி கிடைக்கும். கொஞ்ச நாள் உப்பு கம்மியாக இருந்தால் அது வந்து டேஸ்ட்டு போயிருங்க. ஓகே, இப்போ கலந்து விட்டுட்டு குக்கரில் வந்து நம்ம 3 விசிலுக்கு மட்டனை வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மட்டன் வெந்துருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பிரியாணி அரிசி வந்து பார்த்திங்கன்னா, பிரியாணி அரிசினா சீரக சம்பா தாங்க எடுக்கணும். சீரக சம்பா 3 கப்புன்றது உங்களுக்கு வந்து 3/4 கிலோ இருக்கும். வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அரிசியை நல்லா அப்படியே அதை பொறுமையாக அப்படி வறுத்து எடுங்க. ஏன்னா அந்த வறுத்தது தான் பார்த்திங்கன்னா பிரியாணியில் வந்து நம்ம சாப்பிட்றப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இதை வறுத்து எடுத்து நம்ம தனியாக ஆற வச்சுட்டு ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்து நம்ம பிரியாணி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வந்து ரைஸ் வந்து வறுபட்டுருக்கிறது நமக்கு தெரியுது பாருங்கள். நல்லா அந்த நிறம் மாறி கிடைக்குதா, நல்ல ஸ்மெல்லும் நமக்கு அது வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பில் ஒரு பேன் வைக்க போகிறோம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு அதில் நம்ம எண்ணெய் விட போகிறோம். அப்புறமா ஒரு 2 பே லீஃபு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 3 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு ஒரு 30 செகண்ட் அதை நல்ல எண்ணெயில் இப்படி ஒரு வணக்கு அப்படி ஒரு வணக்கு அவ்வளவே தாங்க வணக்கி விட்டுட்டு, இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினாலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கலவையை எடுத்து இதில் நம்ம போட்டு நல்லா நம்ம வணக்கி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற மாதிரி நல்லா வணக்கி விட்டுருங்க. பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் அந்த எண்ணெய்க்குள்ளே அப்சர்வ் ஆகி நல்லா வணங்கி வந்துருச்சு. ஓகேங்க, இதுக்கப்புறம் தான் மெயினான காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரியாணி மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண போகிறோம். நம்ம கடையிலலாம் வாங்க போகிறதில்ல. எப்படின்னு ரெடி பண்ணலான்னு சொல்லி சொல்லிடுறேன். 2 பே லீஃப் எடுத்துக்கோங்க, ஒரு அன்னாசி பூ எடுத்துக்கோங்க, 4 கிராம்பு எடுத்துக்கோங்க, 8 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு ஜாதி பத்திரி 1 பீஸ் எடுத்துக்கோங்க, கல்பாசி வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா. இதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் அளவில் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து நம்ம இதில் எண்ணெயில் நல்லா அப்படியே வணக்கி விட்டுலாம். ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணதான், சும்மா ஜஸ்ட்டு வணக்கி விட்டுட்டு அப்படியே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோவே தாங்க. இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம கட் பண்ணி நம்ம வந்து அதை சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விட்டுடலாம். அந்த தக்காளி வந்து நல்லா வணங்கி அது என்ன சொல்கிறது, நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சு நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா நமக்கு இந்த மாதிரி பிரிஞ்சு கிடைக்கும். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் வந்து அரை கப்புன்றது ஒரு 8 டேபிள் ஸ்பூன் கணக்கு வரும் வச்சுக்கோங்களேன். அப்போ இதை நம்ம எடுத்து தயிர் அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ பிரியாணி பேஸ்ட்டு செம்மையாக ரெடியாகி வந்துருச்சு. இப்போது நம்ம வந்து இதற்கு வந்து தண்ணி வந்து நம்ம கணக்கு பண்ணி ஊற்றணும். அப்போ மட்டனை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சூப்பை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு மட்டனை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி அந்த கலவையோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அப்படியே கலந்து விடுங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா விடுங்க. அப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது அந்த சூப் 2 கப்பு, எக்ஸ்ட்ரா 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த சூப்பை வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். ஸோ இப்போது நமக்கு வந்து அதையும் அந்த 6 கப் 3 கப்பு அரிசினா 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போது நம்ம ரைஸ் அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். அது இப்போ கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு லாஸ்ட்டில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பிரியாணி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ஒரு செம ஸ்மெல் வருது பார்த்திங்களா. அந்த எண்ணெயில் போடாமல் தனியாக லாஸ்ட்டில் போடுறப்ப சூப்பராக இருக்கும். இப்போது அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரைஸ் சேருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ரைஸ் சேர்க்க வேண்டாம். கொதித்ததுக்கப்புறமா ரைஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஒரு ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக விடுவோம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு ஆஃப் இதுக்கு வந்து நமக்கு வெந்து கிடச்சிருச்சு. இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, திருப்பி ஒரு கிளறி ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வேக விடணும். இப்போது ஒரு 3/4 பாகம் அளவுக்கு நமக்கு நல்லா வெந்துருச்சு.
பார்த்தீங்களா நல்லா வெந்து வருது தெரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்க்குறோம். அந்த நெய் அப்போ அந்த அடி பிடிக்காமல் கரெக்டாக நமக்கு செட் ஆகி வரும். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம இதை தம்முக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு தோசைக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பிரியாணி நம்ம செஞ்ச பாத்திரத்தை அதில் தூக்கி வச்சு நல்லா காற்று போகாத அளவுக்கு டைட்டான ஒரு மூடியை வச்சு நல்லா மூடி வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் போல் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல்லு நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நான் மட்டன் சாப்பிட மாட்டேன். வீட்டில் எல்லாருக்காகவும் செஞ்சது தான். உங்களுக்கு வீடியோ போடணுன்றதுக்காக இதை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். தலப்பாக்கட்டு பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வேறு லெவலாக இருக்கா? வாங்க சாப்பிட்லாம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஆல்ரெடி வந்து நேற்று இதை போஸ்ட் பண்ண முடியல, அதனால் நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்து நீங்கள் பிரியாணி செய்யுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஐட்டம் இருந்துச்சு. இருந்தாலுமே பிரியாணினா தயிர் வெங்காயம் தானேங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.